கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஆஃப்டர் எ வெரி 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 லாங் டைம் ஒரு வீடியோட வரேன். எஸ், இனிமே கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. நிறையா பார்த்தீங்க அப்படின்னா மெமரிஸ் அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி செகண்ட் டைம் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போது அப்படியே ஐபிஎல் 2027 பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே கசிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே ஐபிஎல் முடியுது அப்படின்னா அடுத்த வருஷம் ஐபிஎல் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸஸ் வரதான் செய்யும். அந்த நியூஸஸ் பற்றி நம்மளும் பேச தான் செய்வோம். பட் அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது, இல்லை எவ்வளோ ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் அதில் எவ்வளோ கரெக்டாக அடுத்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு காலங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்லும். அந்த மாதிரி இந்த வாட்டி ஐபிஎல் 2026 முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் 2027 பற்றி நிறைய விஷயங்கள் இப்போவே கசிய ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் நிறைய நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், ஒரு சில நியூஸ் புதுசாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிறப்போ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ உட்காந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஃபார் சிஎஸ்கே. இந்த ஐபிஎல் 2026 நடந்துகிட்டு இருக்கிறப்பயே ஒரு நியூஸ் பயங்கரமாக வெளில வந்துச்சு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். எஸ், ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே ஒருவேளை கேப்டன்சி கேட்பாரா அப்படின்னா, ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ஸ்பெகுலேஷன்ஸ் தாங்க. ஹர்திக் பாண்டியா பொதுவாகவே சிஎஸ்கே கூட நல்ல கனெக்டில் இருக்கிற ஒரு பிளேயர். பிகாஸ் எம்எஸ் தோனி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல கனெக்ட் அப்பையிலேருந்தே இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் சென்னைக்கு வந்தால் செமையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வாட்டி அவர் எம்ஐல பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வாட்டி இல்லை, நல்லா போயிட்டு இருந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் மொத்தமாகவே காலி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு அவர் போனப்போ உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. ஒரு வாட்டி கப் அடிச்சார், அடுத்த வாட்டி ஃபைனல் கொண்டு வந்தார். திடீர்னு எதுக்கு நீ மும்பைக்கு வந்தங்கிற மாதிரி கேள்வி தான் இருந்துச்சு. அவர் ஒன்ஸ் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நல்ல சக்சஸ் பார்த்தாரே தவிர ஐபிஎல்ல ஒரு பெரிய சக்சஸ் பார்க்கல. ஈவன் தோ மும்பையே அவங்களோட வரலாற்றிலேயே காணாத மிகப்பெரிய டவுன்ஃபால் சந்திச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டவுன்ஃபால் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட கோரையே ரீப்ளேஸ் பண்ண போறாங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் தட்டி தூக்க போற ஆள் ஹர்திக் பாண்டியா. ஸோ அங்கேருந்து தூக்கிட்டா ஒருவேளை அவர் சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் தான் சொல்றேன், ஸ்பெகுலேஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். அது என்ன வேணாலும் பாத்தீங்க அப்படின்னா மாறலாம். அண்ட் இப்போ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்தா எப்படி இந்த ட்ரேடா அப்படின்னா, ஆமா ட்ரேடு தான். சிஎஸ்கேலேருந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சிவம் டூபே ஒரு லாஸ்ட் 2 சீசனா பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கங்க ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. பழைய சிவம் டூபே மாதிரி நம்மளால பெருசா பார்க்க முடியல. பட் அப்படியே ஆப்போசிட் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. ஈவன் தோ வேர்ல்டு கப் கூட நல்லா விளையாண்டாரு. அண்ட் அவரால் பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் போட முடியுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் ஒரு பவுலராகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி சிவம் டூபேக்கு அந்த மதிப்பு எப்பவுமே இருக்கதான் செய்யும். பட் சிஎஸ்கே அவர் என்னமோ கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இறக்கி விடுறாங்க. தோனி இந்த வருஷம் ஆடாததுனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைக் ஒரு டீமை எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு இதா மாறிடுச்சு. அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் அவருக்கு செட் ஆகாது சீரியஸாவே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ட்ரேட் பண்ணுவாங்களா சிவம் டுபே அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான். ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபார் சிஎஸ்கே, சிவம் டுபே ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்க ஒரு ரூமர். ஓகே, அடுத்தபடியா இது உண்மைதான். ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி கேப்டன்சில தூக்கிட்டாங்க. எஸ், அது ரொம்ப நல்லாவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அவரே கேட்டு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் அவ்வளவுதான் எல்எஸ்ஜிலேருந்து வெளில வந்துருவார். பிகாஸ் ரிஷப் பண்ட் இப்போ எல்எஸ்ஜியில் ஆடுறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கேப்டனாகவும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாரு, பிளேயராகவும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாரு, அது டீமாவும் நல்லா இல்லை, பணமும் அவரை சுற்றி பயங்கரமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் மறுபடியும் டிசிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் எனக்கு என்னமோ மேபி அவர் ஆக்ஷனுக்குள்ளேலாம் வந்தாருன்னா நல்ல ரேட்டுக்கு போவார், எல்லா டீமும் பிட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒன்று தாங்க சொல்லுவேன், ரிஷப் பண்ட்லாம் கேப்டன்சிக்கு சத்தியமாக செட் ஆக மாட்டார். அவரெல்லாம் அழகா சூப்பராக பிளேயராக எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் விளையாண்டார் அப்படின்னா லைக் வேர்ல்டுலேயே ஒரு சூப்பரான பிளேயர். அவர் தேவையே இல்லாமல் ப்ரெஷரை தூக்கி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், நிறைய டீமுக்கு கேப்டன் தேவை. ஸோ அதனால மேபி ரிஷப் பண்ட் எங்கேயாவது ஒரு டீமுக்கு கேப்டனாக கூட போகலாம். பட் என்னோட ஒப்பீனியன் அவருக்கு கேப்டன்சி வரல. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கை. எஸ், சூரியகுமார் யாதவ் ஒரு ஹை கிளாஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் ஜெயிக்க வச்ச ஒருத்தர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்தியன் டீமில் இடமே இல்லை. ஏன்னா போரான ஒரு ஐபிஎல், அதுக்கப்புறம் அவர் பெருசாக இந்தியன் டீம்லையும் ரொம்ப ரீசெண்டாக எதுவுமே பண்ணலை. கேப்டனாக நல்லா பண்ணார், பிளேயராக ஒன்றுமே பண்ணலை. அவருக்கு இந்தியன் டீம் வாய்ப்பும் போயிருக்கு. இப்போ ஆனால் இந்த மும்பையில் ஒரு T20 லீக் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. சீரியஸாக 40, 70 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளில வர போறாரு, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட கோரையே மாற்ற போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் அவர்கிட்ட பேசினாங்க கேப்டன்சிக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது கரெக்டாக லாக் ஆகலை. பட் இப்போ போயிட்டு இருக்க பயங்கரமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியகுமார்
சூரியகுமார் யாதவ் கேகேஆரோட கேப்டன்சி எடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆர் வந்து சூரியகுமார் யாதவ் ட்ரேட் பண்ண போறாங்க, அப்படி இல்லைன்னா ஆக்ஷன்ல த்ரூ அவுட்டா போய் அவரை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. கேகேஆர் ஸ்கை வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமாவே இருக்கு, ஏன்னா அவர் அங்கே தான் இருந்தாரு, அவரை வளர்த்து விட்டதே அந்த டீம் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, பட் மும்பைக்கு வந்து தான் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு செம கேப்டன்ஷிப் பொட்டன்ஷியல்லாம் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் இதுக்கப்புறம் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க, ஹி ஆல்மோஸ்ட் 35. ஸோ இதுக்கப்புறம் யங் கேப்டனை நோக்கி தான் போவாங்க. ஸோ அதனால சூரியகுமார் யாதவ் மேபி வெளியில வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் மாதிரி ஒரு டீமை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் இந்தியன் டீம்லயும் எந்த மாதிரி இடங்கள் அவருக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பியூரா ஐபிஎல்ல கேகேஆர் மாதிரி ஒரு அணியை அவர் கண்டிப்பா லீட் பண்ணாரு அப்படின்னா, சூப்பரான ஒரு கோச்சிங் அண்ட் டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கப்படிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேகேஆர் பெருசா பிட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் ஸ்கை. அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஸ்கையும் இல்ல, அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் இல்ல அப்படின்னா யார் தான் மும்பையோட கேப்டன்னா, எனக்கு தெரிஞ்சு திலக் வில் பி நெக்ஸ்ட் மும்பை கேப்டன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைலி டேலண்டட் அண்ட் பொட்டன்ஷியல் பிளேயர், ஆந்திராக்காக நிறைய கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டா இந்தியாவோட வைஸ் கேப்டனாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா ஏவை நல்லா லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இந்தியா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க, அதுலேயே அவர் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இந்தியன் டீம்லேயே அவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பிளேயரா பார்க்குறாங்க, ரொம்ப சின்ன பையனும் கூட. ஸோ ஆப்வியஸாக வந்து அவர் வந்து மும்பையை நல்லா லீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மும்பை எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துலேருந்து திலக் கேப்டன் ஆக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திலக் கேப்டன் ஒரு ரோஹித் மாதிரி ஒரு ஆள் பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளட் பாஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஓஜி மும்பை இந்தியன்ஸ் திரும்பி வருவாங்களா அப்படின்னா அதுக்கு மறுபடியும் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்னங்க புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து த ஹாட் நியூஸ் இந்த வீடியோலேயே சொல்லலாம், சூரிய வன்சி இருக்கார்ல, அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வைபவ் சூரியவன்சி த சென்சேஷனல் கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் இந்தியன் கால் அப் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மென்னில் வந்து அவருக்கு தான் 16 வயசுலேயே வந்து வந்திருக்கு. ஈவன் தோ சச்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை விட யங் ஏஜ்லேயே சூரியவன்சிக்கு இந்தியன் கால் அப் வந்திருக்கு. செமையான ஒரு டேலண்ட்டுங்க, 14 வயசு பையன் வந்து அடிச்சப்போ இவரெல்லாம் ஒன் சீசன் வாண்டர் தான் எல்லாருமே யோசிச்சோம். ஆனால் இந்த வருஷம் அவர் விளையாண்ட விதத்தை பார்க்குறப்போ என்னடா இது, இந்த பையன் இப்படி விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏங்க அந்த பையன் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. பேட் கமின்ஸ் அடிக்கிறான், பும்ராவ் அடிக்கிறான், அசிலுட் அடிக்கிறான், புவனேஸ்வர் குமார் அடிக்கிறான். சரியான டேலண்ட், எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் ஆக்சுவலி. ஸோ அவரை பற்றி எல்லாருமே நிறையா பேசியிருப்பாங்க, உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அவரோட கிரிக்கெட்டை பார்த்து வியந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு இந்தியன் கால் அப் வந்திருக்கு. அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து ஐபிஎல் நடந்துகிட்டு இருந்த டைம்லேயே நியூஸ் வந்துச்சு, சூரியவன்சி வந்து மும்பை பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ ஆஃபர் கொடுக்குறாங்க, 100 கோடி அது இதுன்ட்டு. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் மும்பை மாதிரி ஒரு டீம் எப்பவுமே இந்த வேலையை பார்ப்பாங்க, நல்ல பிளேயர்ஸ் எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை தூக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ சூரியவன்சி ஃபார் மும்பை எனக்கு தெரிஞ்சு கெரியர் சேஞ்ச் மூவ்மெண்ட்டாக அவருக்கு இருக்கும். பட் ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவர் ஆர்ஆரை விட்டுட்டு வருவாராங்கிறதுலாம் ஒரு பெரிய டவுட் தான். பட் ஆனால் அது நடந்துச்சு அப்படின்னா ஹாட்டான ஒரு ஒரு பெரிய ட்ரேடாக அது வந்து இருக்கும், சூரியவன்சியோட ட்ரேடு. எஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. அது ரூமர் தான், கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லுவேன். சிஎஸ்கேவோட நியூ கேப்டன் வந்து சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேவுக்கு சூப்பராக ஆடி இருக்காரு இந்த சீசன். எஸ், ஒரு 2 பெரிய 100 பார்த்தோம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்கோர்ஸ் பார்த்தோம். ஓகே, ஆனால் ஒரு பயங்கரமாக கன்சிஸ்டண்டான நாக்கு இருந்துச்சு அப்படின்னா இல்லை தான், அது எப்போவுமே சஞ்சு பண்ணுறது தான். ஓகே, அவரால் ஒரு 3-4 மேட்சஸ் இல்லை ஒரு 6-7 மேட்சஸ் டெலிவர் பண்ண முடியும் மேக்ஸிமம் போனால், அது பண்ணிட்டார் இந்த வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேப்டன்சி பொட்டன்ஷியல் இருக்கிற, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுக்காக அடுத்த சீசன் அவரை கேப்டன் ஆக்குவாங்களா அப்படின்னா அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதான் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே உண்மையுமே இந்த சீசன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தோனி இல்லை, நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி, கொஞ்சம் நினச்சி பாருங்க அந்த டீமை வச்சு என்ன தான் பண்ண முடியும். ஆனால் அப்படி இப்படி நீ இழுத்து கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அது அவரோட நல்ல கேப்டன்சினாலையும் ஒரு சில நல்ல நாட்ச் பிளேயர்ஸ் விளையாண்டதுனால தான். அஸ் அ பேட்டராக இந்த வாட்டி சீசனில் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் தோத்துட்டார் தான். அஸ் அ கேப்டனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்கங்கே சில தப்பான மூவ்ஸ்னால தான் ஒரு சில கேம்ஸ் வந்து தோத்தோம். பட் அதெல்லாம் சின்ன பையன் தானே கற்றுக்குவார். ஒரு பெரிய லெகசி இருக்கிற ஒரு டீமை லீட் பண்ணுறப்போ நம்ம எல்லாருமே MS தோனி மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கேப்டன்சி. பட் இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் வேற மாதிரி தான் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் கேப்டன் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. பட் அது ஒரு பயங்கர ரூமராக போயிட்டு இருக்கு. பிகாஸ் சஞ்சு அங்கே இருக்கிறதுனால, இவன் ஹர்திக் கூட வரப்போறாருங்கிறதுனால ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹர்திக் வருவாராங்கிறதே டவுட் தான். சஞ்சுவெல்லாம் கண்டிப்பாக கேப்டன் ஆக்க மாட்டாங்க. சஞ்சு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு லீடர்ஷிப் குரூப்பில் இருக்கிற ஒரு பிளேயராக தான் இருப்பார், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து IPL 2027 ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. இது தாண்டி இந்தியன் டீம் நியூஸஸ் நிறையா இருக்கு. ரீசெண்டாக டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. அது ஆப்வியஸாக தெரியும், அந்த சீரிஸ் அறிவிச்சப்பே வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் சுதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சூப்பரான ஒரு டெபியூ இல்லை செமையாக பண்ணியிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸில் IPL இருந்தார். அண்ட் ரொம்ப நல்ல பவுலிங் அவர்கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு
ஒரு லாங் ரன்னாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, வாஷி நல்லா பண்ணியிருக்காரு, கில் ஒரு செஞ்சுரி பார்த்தோம், ரிஷப் பண்ட் வழக்கம் போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயங்கரமாக ஆடி இருக்காரு, கேஎல் ராகுல் சூப்பராக விளையாண்டுருக்காரு, சாய் சுதர்சன் அவரும் நல்லா விளையாண்டுருக்காரு. ஒரு மாதிரி நல்ல ஒரு சீசனாக வந்து இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட் இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடிஐ வரப்போகுது, அதுக்கப்புறம் T20 சீசன்ஸ் அறிவிச்சிருக்காங்க, ஏஷியன் கேம்ஸ், இங்கிலாந்து, அயர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஸ்டேஸ் ஏர் கேப்டன்சி பண்ண போறாரு. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளேயராக வெளில போன ஒருத்தர் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கேப்டனாக உள்ள வராரு. பெரிய விஷயம் இதெல்லாம். அடுத்த T20 வேர்ல்டு கப்பை நோக்கி ஒரு பயணம் ஆரம்பிக்குது. சூரியவன்சிக்கு கால் அப் வந்திருக்கு. ருத்ராஜ் ஜெய்க்வாட் இந்தியா ஆட போறாரு. அதுக்கப்புறம் அவர் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓடிஐயில் வருவாருங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கு. ரோஹித் சர்மா ஃபிட் ஆகிட்டார் ஓடிஐக்கு. இந்த மாதிரி நிறைய 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 நியூஸஸ் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். எஸ், இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நிறைய எவர்கிரீன் டாபிக்ஸை டச் பண்ணுவோம், அன்டோல்டு ஸ்டோரிஸை திருப்பி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதனால் நான் நல்லா தான் இருக்கேன். வேறு ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் யூடியூப் பக்கம் திரும்ப முடியல, அதுதான் உண்மை. பட் இப்போ வந்து நம்ம எடிட்டர் ஹரிஷோட உதவியோட திருப்பி நான் வந்து கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.